என்ன நினைக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஆனாலும் பாருங்க, வள்ளலாறு அந்த வீதியில தங்கி இருக்கிற போது அவர் தங்கி இருந்த வீட்டுல இருந்து ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பேரு ராமலிங்கம். அவர் கொஞ்ச நாள் கழிச்சு திகம்பரர் ஆனார். திகம்பரர்னா ஆடையற்றவர், நிர்வாண சாமியார். நிர்வாணமா சாமியார் ஒரு திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு அவரை அடமொழி சொல்லி கூப்பிடுவாங்க, தோப்பா சாமியார்னு. தோப்பான்னா என்ன அர்த்தம்? தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளங்கவர் கல்வன் அப்படின்னு பாடினாரே ஞான சம்பந்தர். அந்த பாட்டுடைய முதல் வரியை சொல்லியே அவர் அழைப்பார்களாம். அவர் அதை சொல்லிட்டே இருப்பாராம், தோப்பா 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 தோப்பான்னு. அப்படின்னா தோடுடைய செவியன் என்ற பாடல். இப்ப அவர் தோப்பா சாமியாரு நிர்வாணமா உட்கார்ந்து இருக்காரு. ஆளு அந்த பாதையில போனா இந்த நாய் போகுது, இந்த நரி போகுது, இந்த எருமை போகுது, இந்த பன்றி போகுது, இப்படி எல்லாரையும் சொல்லுவாராம். சரி, அடமொழி சொல்லி எல்லாரையும் திட்டுவாராம். இப்ப சிறு சீடர்கள் போய் வள்ளலார்ட்ட சொல்றாங்க, வள்ளலார் ஐயா கிட்ட, குருநாதர்ட்ட, குருநாதா இன்னைக்கு அந்த பாதையில போக வேண்டாம், 4 வீடு தள்ளி ஒரு சாமியார் அம்மனமா உட்காந்துக்கிட்டு போற வார ஆளுகளை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, எல்லாரையும் நாய் நரி பன்றி சிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம வேற பாதையில போவோம்னு ஆகலாம். அதுக்கு வள்ளலார் சொன்னாரு, அப்படியெல்லாம் மாத்த வேண்டாம், நம்மளும் அந்த பாதையிலே போவோம், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரும் அந்த பாதையிலே வந்தாராம். எல்லாரையும் திட்டின அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கிட்ட வரும்போது அந்த சாமியார் வள்ளலாரை பார்த்து சொன்னாராம், இதோ மனிதர் போகிறார் என்று. அப்படின்னா அது வரைக்கும் யாரை பார்த்தாலும் மனுஷனா அவர் நினைக்கல, யாரும் மனுஷனா வாழல. அதான் இங்க பிரச்சனையே. வள்ளலாரை பார்த்து மனிதர் போகிறாருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாராம் தெரியுமா? நிர்வாணமா உட்கார்ந்து இருந்தவர் கை வச்சு மறைச்சுக்கிட்டாராம் வெக்கப்பட்டு. இப்ப வள்ளலார் போய் பேசுறாரு. கொஞ்ச நேரம் பேசி அடுத்த வினாடியே சென்னையிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை சென்று வேலூர் மாவட்டத்தில் வேலூர் தலைநகரத்தில் போய் சீவ ஒடுக்கமானதாக வரலாறு சொல்லுது. சில விஷயங்கள் சிலரை மாற்றி அமைக்கும். அப்படி மாறவில்லை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், அவ்வளவுதான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதனால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தத்துவங்களும் எவ்வளவு ஞானிகளும் பிறந்த நாடு இந்த நாடு. ஏன் இப்படி உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலை என்ன? ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்திருக்கிறார். சரி, ஆன்மீகம்ங்கிற பக்தி தானே ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும். ஆன்மீகம்ங்கிற பக்தி தானே ஒரு மனிதனை நல்ல பக்குவப்படுத்தும். ஆன்மீகம்ங்கிற பக்தி தானே மனிதனுக்கு நல்ல புத்தியையும் கொடுக்கும். ஆன்மீகத்தோட சேர்ந்த கல்விதான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குமா. அதனாலதான் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் அற்றார் தொழாரனின் என்று வள்ளுவர் பாடுறாரு. அப்படி இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. நடந்து போன ஒரு பூசணிக்காய் கிடக்கு. சரி, பூசணிக்கான என்ன பூசணி? தர்பூசணின்னு ஒண்ணு வந்துருச்சு இப்ப. அது இல்ல, நான் சொல்றது சாம்பார் பூசணி, திருஷ்டி பூசணி, வெண் பூசணி. திருநெல்வேலி பக்கம் தடியங்காயின்னு பேரு. பூசணிக்காய் பார்த்தேன், ரொம்ப மிரட்சி ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய காய் உருளையா கிடக்க அப்படின்னு போய் உருட்டி பார்த்தேன். அது கொடியில காய்ச்சிருக்கு. பூசணிக்காய் கொடியில தானே காய்க்கும், ஆனாலும் அவன் ஏத்துக்க முடியல. இவ்வளவு பெரிய காய் சின்ன கொடியில கடவுளா படைச்சேன், கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு முடிவு பண்ணேன். கொல்ல போய் நாட்டுல கடவுளை முட்டாள்னு தானே சொல்றேன். ஆனாலும் நம்ம கொண்டாடிட்டு தானே இருக்கிறோம். ஆனா சொல்லிட்டு போய் பக்கத்துல ஒரு ஆலமரத்துல படுத்தேன். ஆலமரத்தில் படுத்து மேலே பார்த்தேன், ஆலம்பழம் ரொம்ப சிறுசா இருக்கும். இப்ப யோசிக்கிறேன், இவ்வளோ பெரிய மரம், அதுல ஒரு சின்ன பழத்தை படைச்சிட்டு சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காயை படைச்சிருக்கிறேன். கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லையே, கடவுளுக்கு அறிவு இல்லை, கடவுள் முட்டாள்னு முடிவு பண்ணிட்டேன். படுத்திருந்தேன், காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஆலம்பழம் ஒன்று நழுவே நெத்தியில விழுந்தது. அம்மானு எந்திரிச்சான். எந்திரிச்சவன் சொன்னேன், ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே இந்த வழி வலிக்குது. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி பூசணிக்காய் மேலே இருந்து விழுந்திருந்தா நம்ம தலை நேரம் ஜெதர் தேங்காயா போயிருக்குமே. நல்ல வேலையா போச்சு. ஆலம்பழம் மேலே தான் இருக்கணும், பூசணிக்காய் கீழே தான் இருக்கணும். கடவுள் ஒவ்வொன்றையும் சரியாத்தான் படைச்சிருக்கிறேன். இயற்கை நதி நதியாக, ஆறு ஆறாக, கடல் கடலாக, மலை மலையாக, மனுஷப்பய பேராசையில் அத்தனையும் போச்சே தலையிடான்னு வேதனைப்பட்ட மாதிரி இந்த ஆன்மீகம் நல்ல சிந்தனையை கொடுக்கணும் உங்களுக்கு. நாளைய தலைமுறைக்கு நல்லதை விதைத்து வையுங்கள், அதுதான் நல்லதை அறுவடை செய்யலாம். எந்த பிள்ளையும் சொல்லி பேச்சு கேட்கறது இல்லை. 5 வயசுல புள்ள சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானு சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்பா கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரட்ட சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, நாளைக்கு நல்லா தெரியாதுன்னு மிரட்டுறாங்க. அப்புறம் 20 வயசானா தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ண. ஐயோ, 2 பேரும் பேரை பேத்தி எடுக்க போற நேரத்தில். அப்புறம் 30 வயசுல சொல்லுவேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. யாப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், அந்த ஆளு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கிறேன். எத்தனை வீட்டில்
மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. தமிழனுடைய தத்துவம் என்னவென்று புரியாத தமிழர்கள் எப்படி வாழ்றோம்? மண்டையில எப்படி போட்டுக்கிட்டு. ஆனா அவங்க செஞ்சாலும் பரவாயில்லைங்க. முடி அலங்காரம் என்பது முக அழக காட்டணும். அலங்கோலமா திருறாங்க, கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. ஆனா ஒரு அம்மா ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் கோடு ஓட்டு கூட்டிட்டு வரா. எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. 40 வயசான அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை ஊட்டி பிறந்துரும். அந்த பயலுக படுத்துற பாட்டில் இப்ப சொல்லுவேன் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய? அந்த காலத்துல அவ்வளவு வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதும்பேன். எப்ப 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோடு இருந்தா இக்கரையும் பச்சை. நல்லதை சொல்லி கொடுத்து நல்ல விதமாக நாளைய தலைமுறையை வளர்க்கணும். அப்படிப்பட்ட வளர்ப்பு சரியாக இருக்கிற நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியிர் பிறந்தோடைய வாய்ச்சொல் கேட்கணும். யாருப்பா அந்த புள்ள? இன்னார் மகனா? ரொம்ப பக்குவமா இருக்க, ரொம்ப நல்லா வளர்த்துருக்கான்னு சொல்லணும். புள்ள பெற்று வச்சிருக்காங்க வாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எல்லாருக்கும் பொருந்தும். உணர்ந்து பாருங்கள். உணர்ந்தால் அன்று உணர்த்த முடியாது. வைங்க என்று நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடக்கு மேசரிக்க நன்மையெல்லாம் சிறக்க, அடங்கி நீ செழித்தே நன்மையெல்லாம் சுரக்க, நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி என்று ரொம்ப அற்புதமாக பாடலை எழுதி அருமைக்குரிய ஐயா சீர்காழியில பிறந்த ஐயா தெய்வீக தேவையான எவ்வளவு அற்புதமான தெய்வீக முகம் படைத்த தெய்வீக குரல் படை, அவங்கெல்லாம் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். ரொம்ப அழகா சீர்காழி ஐயா பாடிட்டார். இந்த பாடல் எழுதும் போது காவிரி வெள்ளம் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. அதனாலதான் காவிரிய வாழியவேன்னு பாடியிருக்காங்க. குடகுமலையிலே தோன்றி முக்கொம்பு வழியாக கல்லணை வழியாக சீர்காழி தாலுகா பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்துல போய் கடல்ல கலக்குது. காவிரி இப்ப ஓடுது, இது 3வது முறையா. இதுக்கு முன்னால 2 முறை ஓடி இருக்கு காவிரி, வேற வேற இடங்கள்ல. அது கூவத்தூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில ஒரு தரம். அதுக்கு முன்னால பல 100 ஆண்டுகளுக்குள்ள சென்னை அடையாறுல போய் தலை வச்சிருக்கு. இப்ப 3வதாத்தான் இப்ப பூம்புகார்ல போய் கடல்ல கலக்குது. 4வதாக காவிரி இடம்பெயர போகுதுன்னு விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். 4வதாக எங்க இருந்து வர போகுது? ராமேஸ்வரம் பக்கம் போய் தலை வைக்க போகுதான். ஆனா எப்ப என்னன்னு தான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட காவிரி வெள்ளம் ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்து கர்நாடகாக்காரன் தாங்க முடியாம திறந்து விட, மேட்டூர் அணையை திறந்து விட, மொத்த பல லட்சம் கன அடி தண்ணி
போய் கடல்ல வீணா கலக்குது. கடல்ல போய் வீணா கலக்கிற தண்ணியை சேர்த்து வைக்க தமிழ்நாட்டில் திட்டம் இல்லை. ஆனா பச்சை தண்ணியை விலைக்கு விற்க திட்டம் இருக்கு. என்ன பண்றது? எவ்வளவு ஆபத்தான பாதைன்னு பாருங்க, பயணம்னு பாருங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். ஆமா, சரியா இல்லையா? நீங்க எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் என்ன மச்சான் வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? பசு மாடு வெள்ளையா இருக்கும், வெள்ளையா இருக்கும். எரும மாடு கணக்கிறேன் இருக்கும். இது உலகத்துக்கே தெரியாது ஐயா. என்னையா நீங்க? பசுமாடு பால் தண்ணியா இருக்கும், ஆனா தாய்ப்பாலுக்கு இணையானது. எரும மாட்டு பால் அடர்த்தியா இருக்கும், அழுத்தமா இருக்கும், ஆனா மந்தம் உண்டாகும். எரும மாடு வெயில்ல ரொம்ப நேரம் நிக்காது, சுத்து முத்தும் பாக்கும், தண்ணி கிடந்தான்னு போய் விழுந்துரும். தண்ணியே இல்லை, சாக்கடைனாலும் விழுந்துரும். ஆனா பசுமாடு ரொம்ப நேரம் வெயில்ல நிற்கும். பசுமாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைன்னா படுக்காது. எரும மாடு எப்படி இருந்தாலும் படுத்துரும். தெரியுதுல்ல? இந்த நாட்டிலையும் மனுஷங்க எரும மாடு மாதிரி பல பேரு, பசுமாடு மாதிரி பல பேரு. நான் சொல்றதுக்கு இல்லை, நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆமா, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். நான் யதார்த்தத்தை சொல்றேன், நீங்க எதுவும் வருத்தப்பட்டுறாதீங்க. இப்ப இப்படியெல்லாம் பசுமாடு பாருங்க, 1000 மாடுகளுக்குள்ள விட்டாலும் கண்ணுக்குட்டியை கண்டுபிடிச்சிரும். எரும மாடு 4 மாடுக்குள்ள இருந்தாலும் பிள்ளை எதுன்னு தெரியாது. இப்ப என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யுமா? உணவு மனிதனுடைய உணர்வை கொடுக்கணும், கெடுக்க கூடாது. மாம்பழம் சாப்பிட்டா அதிகமா வயிற்றுப்போக்கு உண்டாகும். நெய் அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். எருமைப்பாலே அதிகமா குடிச்சோம்னா மந்தம் உண்டாகும். எருமை மந்த பிராணி, மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது. அது மாதிரி தான் அதை குடிச்சுட்டு நம்ம பிள்ளைய எது சொன்னாலும் கேட்குறாங்க. இல்லை, அதை விட இந்த சாராயம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எவன் கண்டுபிடிச்சான்னே தெரியல. ஒன்றும் உலகம் பூரா இருக்கு மது, உலக நாடுகள் பூரா இருக்கு மது. தமிழ்நாட்டில் மாதிரி ஒரு கொடுமை எந்த நாட்டிலையும் இல்லை. நடக்க பாதை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, உடுத்த உடை இல்லை, ஆனாலும் சாராயம் தேவைப்படுது. எப்படி சொல்றது? ஓசியா எவன் கொடுக்குறான்னே ஒரு கூட்டம் அலையுது. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 200 ரூபா காசுக்கு அடிமையாகி என்ன வச்சிருக்கிறோம்? என்ன வச்சிருக்கிறோம் சொல்லுங்க? ஒன்றும் இல்லை. எங்க வச்சிருக்க சாப்பாடு எவ்வளவு அற்புதமான சாப்பாடு. தேவா அமுதமா சாப்பிட்டேன் நான். எவ்வளவு அழகான சாப்பாடு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க மச்சான்? மட்டன், சிக்கன் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சு. நீங்க பாருங்க, மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்து. மேல்நாட்டறிஞர் பெர்னாட் ஷா சொல்றாரு, நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சது இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடல்ல ஓட்டா மகேந்திர பல்லவன் சமணர்களை, அதுபோல மதுரையில் ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள், இந்த உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கலிலியோவை உயிரோட வீட்டுக்குள்ள வைத்து கொளுத்தியது கிரேக்க அரசு. அப்படிப்பட்ட நாட்டில் மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். பத்தியா நல்லவங்கன்னா ஆபத்து கூட இருக்கா? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயிடுச்சு முடிஞ்சு வருது. எங்க போய் சொல்றது? எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோழி கொத்தி மனுஷன் ஜாகல, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், இத்தனையும் செய்வோம். மனிதன் செய்வோம் நான் சாப்பிட்றதே இல்லை. சிந்திச்சு பாருங்க. ஆடு மாடு மனிதனுக்கு பல்லு தட்டையாக வைத்தான் இறைவன். ஏன்? தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையாக வைத்தான் இறைவன். ஏன்? மாமிசத்தை உண்ணுவதனாலே. ஆடு மாடு மனிதனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பு இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையாக இருக்கு, கடவா பல்லு இல்லை, அதுக்கு வியர்வை சுரப்பு இல்லை. அதனால அது சாப்பிடணும். நம்மெல்லாம் தாவரத்தை உன்றால் உடலுக்கு ஆரோக்கியம் என்றுதான் சைவம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். ஆனால் இங்கே எதை கடைபிடிக்கிறோம்னு பாருங்க. ரொம்ப அற்புதமாக தேவா அற்புதமாக பாயாசத்தோட அப்பளத்தோட ரொம்ப அற்புதமாக பாஸ்கரன் அம்மா அவங்களுடைய சாப்பாடு, எனக்கு அவங்க வீட்டில் சாப்பாடு போட்டாங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது, மறக்கவே முடியாது. அன்னமிட்ட கைகளுக்கு இறைவன் அருள் புரிய நம்ம பிரார்த்திப்போம். அப்படி சோறு ரொம்ப முக்கியம், சோறு இல்லாமல் வாழ முடியாதுதான். ஆனாலும் சாப்பிட்ற சாப்பாடு சரியானு பார்த்து சாப்பிடணும். கண்டதையும் தின்று கண்டபடி போய் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் இப்படி அல்லல் படுதேங்கிறத வேதனை. அப்படிப்பட்ட அல்லலை நாம நீக்கி நாமும் நலமோடு வாழ்வதற்கு வழி எத்தனையோ இருக்கு. ஒருத்தர் திடீர்னு இறந்து போனாரு. இறந்து போனவருடைய ஆத்மா யமலோகம் போயிருக்கு. சரி, யமலோகத்துக்கு போனோடனே யமதர்மனை பார்த்து பதறான். எதுக்கு என்னை கூட்டிட்டு வந்தேன்? அதுக்குள்ள பூலோகத்துல எவ்வளவு வேலை இருக்கு, எனக்கு சொந்த வந்த இருக்கு, சொத்து பத்து சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு, அதுக்குள்ளே என்னை கூட்டிட்டு வந்துட்டேன்னு அழுதுருக்கேன். விதி முடிஞ்சு வச்சு வந்ததே ஆகணும், அதுக்கெல்லாம் கிடந்து கத்திட்டு கிடக்குற விடியா வந்துட்டியல்ல, இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாரு, அதுகளை பாரு அப்படின்னாரு. இப்படி பார்த்தா பாருங்க, கடிகாரமா மாட்டிருக்கு. இந்த நிலை கடிகாரம் இருக்கா, யமதர்மம் இருக்கிற யமலோகம் பூரா கடிகாரத்தை மாட்டி வச்சிருக்காங்க.
கடியாரத்தை மாட்டி வச்சோன்னு இவன் கேட்கறான், எதுக்கு யமலோகத்துல கடியாரத்தை மாட்டி வச்சான்னு கேட்கறான். சரி. அதுக்கு யமதர்மன் சொன்னாரு, ஏன் கடியாரம் மாட்டி வச்சிருக்கேன்னு தெரியுமா? பூலோகத்துல இருந்து செத்து போய் வர்ற ஒவ்வொருத்தருக்கும், பூலோகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடியாரம்டான்னாரு. சரி. பூலோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கடியாரமா? எதுக்கு பூலோகத்துல இருக்கிறவங்களுக்கு கடியாரத்தை மாட்டி வச்சுக்க? ஏன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு புழுகிறான்னு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு தயா கடியாரம் வச்சிருக்கிறோம். எவ்வளவு புழுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடியாரம் ஓடும்டான்னாரு யமதர்மி. இவனுக்கு பயம் வந்துருச்சு. அப்படின்னா நமக்கு ஒரு கடியாரம் வச்சிருப்பாங்களே அப்படின்னு. ஐயா எனக்கும் கடியாரம் இருக்கா? ஆமா இருக்கு. எந்த கடியாரம்? இந்த பாரு ஓடுது. ஐயா என்னையா அளவுக்கு மீறி ஓடுத, அந்த அளவுக்கு நீ புழு இருக்கிறான்னு யமதர்மி. அவன் கேட்குறான், அவ்வளவா புழுகுனே நான் இங்கே தப்பு பண்ணுறேன் பூரா அப்படியா பண்ணுனேன்னு கேட்குறேன்ல. அது மாதிரி அங்கே போய் கேட்டுருங்க. பார்த்துக்கிட்டே இருந்தவன் பக்கத்தில் பார்க்குறான், ஒரு கடியாரம் ஓடாமல் இருந்திருக்கு. ஓடாமல் இருந்த கடியாரம் யாருடையதுன்னு கேட்க அவர் சொன்னார் யமதர்மன், அது அன்னை தெரசாவுடைய கடியாரம்னு சொல்ல. அன்னை தெரசா பொய்யே சொல்லலையா வாழ்நாள் முழுவதும்? ஆமாம். அப்படி என்ன தியாகத்தை செஞ்சா? அயல் நாட்டில் பிறந்தா, இந்தியாவுக்கு வந்தா, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த தொழுநோயாளிகளுக்காக ஒரு தொண்டு நிறுவனத்தை ஏற்பாடு செய்தா. அந்த தொண்டு நிறுவனத்துக்கு நிதி கேட்டு கொல்கத்தா வீதியில பணக்காரர்கள்ட்ட கையேந்தினா. அப்படி பணக்காரர்கள்ட்ட கையேந்திர பொழுது ஒரு பெரிய பணக்காரரு கோவத்துல எச்சிய காரி கையில துப்பிட்டான். அவன் வருத்தப்படல. அந்த கையை அப்படியே மடக்கிக்கிட்டு அடுத்த கையை நீட்டி, ஐயா எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாலாம். அவன் நொந்து நூலாகி சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு சொல்லுது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விட. இப்ப என்னாச்சு? எதுக்கு சொல்ல வர? அதனாலதான் அந்த அம்மாவோட கடியாரம். தம்பி அமைதியா இருக்கீங்களா? இல்ல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் இங்க நிப்பேன், இல்லைன்னா நீங்க வந்து பேசுங்க, நான் போயிடுறேன். எதுக்கு தட்டணுமோ அதுக்கு தட்டணும். சும்மா கண்டதுக்கும் தட்டிக்கிட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை புரிய விடாம பண்ணீங்கன்னா, சின்ன பிள்ளைய தானே நீங்க எல்லாம், படிச்ச பிள்ளைகளா நீங்க? வருத்தப்பட வைக்காதீங்கப்பா தம்பிகளா. என் வாக்கு பழிக்கும் சொல்லிட்டேன். அப்படி அன்னை தெரசாவுடைய கடிகாரம், அந்த கடிகாரம்னு சொன்ன உடனே அதுக்கான விளக்கத்தை சொன்ன உடனே சந்தோஷப்பட்டேன். அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பினா ஒரு காத்தாடி ஒண்ணு ஓடுது. காத்தாடி ஓடுனதை பார்த்து, எதுக்கு அந்த காத்தாடி இவ்வளவு வேகமா ஓடுது, அத்து விழுக போகுதுன்னு பயந்தேன். யமதர்மன் சொன்னாரு, அது காத்தாடி இல்லடா, அதுக்கும் கடியாரம் தான். என்ன இப்படி கடியாரமா அப்படி ஓடும் காத்தாடியை விட வேகமா? யாரு கடியாரம் யான்னு கேட்டாரு. அது கேட்டேன். யமதர்மன் சொன்னாரு, அதுதான்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளுக்கும் உள்ள கடியாரம்னாரு. அப்படின்னா மொத்த அரசியல்வாதி எவ்வளவு புழுகி இருப்பாங்க. ஆனாலும் என்ன புழுகுனாலும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோமே. அவங்களைத்தானே தேடுறேன். நல்லது செய்ய நாட்டில் ஆள் இல்லை, என்னென்ன தப்பு இருக்கோ அத்தனையும் செய்ய இந்த தமிழ் சமூகம். நான் ரொம்ப வேதனையா இருக்கு. அமெரிக்காக்கார ஈரான்ல கொண்டு போட்டு பிள்ளையெல்லாம் ஜாகுது. இங்க நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? இந்த ஆபத்துகள் எவ்வளவு தீவிரமான கோளாறுகளை, மரணம், ஒரு முதலாளிக்கு முதலாளித்துவம், தன்னை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நாடுகள் இவ்வளவு போர் முரசு கொட்டி உயிர்களை பலிகடாக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து போன எத்தனையோ மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த நாட்டில். அதையெல்லாம் நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த உயிர் எவ்வளவு மதிப்பற்றது, எப்படி மதிப்புள்ள பொருள் அப்படிங்கிறது சிந்தனை இல்லாமல் உயிரை விடுவதற்கு துணிந்து கொண்டு வாழ்க்கையை வழிநடத்தி வாழ்கிறோமே, இந்த சமூகம் என்ன செய்வது? செம்மறியாட்டு கூட்டம்னு சொல்லுவாங்கல்ல நம்மளை, செம்மறியாட்டு கூட்டம் பாங்க. ஏன் செம்மறியாட்டு கூட்டம்? ஆடு மேய்க்கிறவங்களை கேட்டு பாருங்க, ரொம்ப அழகா பதில் சொல்லுவாங்க. செம்மறி ஆடை ஓட்டிக்கிட்டே போனோம்னா குறுக்க ஒரு வாய்க்கால்ல தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தாண்டாது அப்படியே நின்றுக்கிறோம். மொத்த செம்மறி ஆடும் சுருண்டுக்கிறோம். இப்போ ஒன்று கூட விரட்ட முடியாது. இப்போ ஆடு மேய்க்கிறவர் ஒரு ஆட்டுக்குட்டியை மல்லு கட்டி இழுத்து அந்த வாய்க்காலை தாண்டி விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் அங்கிட்டு ஓடி போயிடும். அதே கதி தான் இப்போ. அப்படி எனக்கு ஐயா இந்திரா அம்மா பாஸ்கர் ஐயா அவர்கள் வீட்டில் சாப்பாடு எனக்கு அமுதமாக உணவளித்தார்கள். அப்படிப்பட்ட உணவு மனிதனுக்கு நல்ல உணர்வை கொடுக்க வேண்டும். உணவு ஊட்டும் போது குழந்தைகளுக்கு உணர்வோடு ஊட்டுங்கள், வரலாற்றுக்களை சொல்லிக் கொடுங்கள், நாளைய தலைமுறை பண்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அஞ்சரை வைங்க. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று.
காற்று மனம் இருந்தால் கவலை மறந்து விடும். காற்று மனம் இருந்தோ கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். ஆழில் விளங்கிட்டோ கடமை என அழைத்தோ நான்கு சுவற்றுக்குள்ளே தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே நிறைந்து பயணம் செய்தார். விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தோம். அதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா. மதியம் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை கொடுத்து முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கடமை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று. நன்றி 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 நன்றி. தாய்மார்கள்லாம் கருணையே வடிவமானவர்கள். என்ன புள்ள தப்பு பண்ணாலும் விட்டு கொடுக்க மாட்டா தாத்தா, ஆமா. பெத்த தாய். அப்பா புள்ளைய லேசா அடிச்சிட்டான்னா போதும், எதுக்கு பிள்ளைய அடிக்கிறீங்க, இருக்கிறியா? உங்க பிள்ளைய என் பிள்ளைய அடிக்கிறீன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் பாருங்க அவளை கோபம் வந்துடும். பிள்ளைய அப்பா அடிச்சாவே தாங்காதுதான், மத்தவங்க அடிச்சா தாங்காதா? தாங்குமா? நினைச்சு பாருங்க, பிள்ளைய அப்பா அடிச்சதே தாய்க்கு தாங்கலைன்னா மத்தவங்க பிள்ளைய அடிக்கிற போது தாங்குமா? முடியாதுல. அப்ப பிள்ளைய நம்ம அடிச்சு வளர்க்கலன்னா வீதியில யாராவது ஒருத்தர் அடிப்பாங்க. உண்மை. சரியா இல்லையா? அப்ப நம்மளே அதை சரிப்படுத்தி வைக்கணுங்கிறதான யதார்த்தம். இப்ப பாருங்க, என்ன விதைக்கிறோமோ அதுக்கு தகுந்த அறுவடை. தாய்மார்கள்லாம் அவ்வளவு கவனமானவர்கள், பக்தியானவர்கள். ரொம்ப அதுக்கு தான் அம்மாவுக்கு ராத்திரி 9 ராத்திரி நவராத்திரி, அப்பாவுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரினா எப்படி கும்பிடணும்? ரொம்ப பக்தியா இருக்கணும், சிவ பூஜை பண்ணணும், சிவ பஜனை பாடணும், தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் அப்படி பாடிக்கிட்டு அமைதியா தியானம் பண்ணணும். சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு குத்துப்பாட்டு போட்டு குத்தாட்டம் ஆடக்கூடாது, புரியுதா இல்லையா? ஆனா நவராத்திரி அம்மா 9 ராத்திரி பிள்ளைகளை பட்டினி போட மாட்டான். அந்த காலத்துல பொண்ணு பார்க்குற வழக்கம் இருந்திருக்கு. பொண்ணு பார்க்க போற போது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 7 பேர் 5 பேர் 9 பேர்னு போவாங்களா. அதுல நல்ல முதிர்ச்சியான விவரமான 2 பெண்கள் போவாங்க. அங்க பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்கார வர்றதுக்கு முன்னால ஒரு குத்து விளக்கு வச்சு அந்த குத்து விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு இருக்கும். இப்ப போன உடனே பொம்பளை பிள்ளைய பொண்ணை கூப்பிடுங்க, இந்த குத்து விளக்கை ஏத்த சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா அதுல ஒரு பரீட்சை. ஆமா, பொண்ணு எப்படி நடந்துக்கிறான்னு பாக்குறதான். இப்ப பொம்பளை பிள்ளை வந்த உடனே தீக்குச்சி எடுத்து உரசி தீக்குச்சி எடுத்து அந்த தீயை பத்த வைக்கணும், விளக்கை ஏத்தணும்னு பார்த்தா ஏற்கனவே திரி எண்ணெயில நனைஞ்சு இருக்கு. நனைஞ்ச திரிய உடனே பத்த வைக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? திரிய நுனியில நசுக்கிட்டு பத்த வைக்கணும். இப்ப அந்த பொண்ணு அந்த திரிய நசுக்கிட்டுனா பரவாயில்ல, புரிஞ்சிருக்கு. இப்ப நசுக்கிருச்சு, விரல்ல எண்ணெய் ஒட்டி இருக்குமா, அந்த எண்ணெயை என்ன பண்ணுதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த பொண்ணு எண்ணெயை என்ன செய்யணும்? படக்குன்னு தலையில தடவிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த புள்ள தலையை ஒழுங்கா வச்சுக்கிற மாட்டா, இது நமக்கு உதவாதுன்ட்டு போயிடுவாங்களாம். சரி, ஒருவேளை தலையில தடவாம அந்த புள்ள இந்த பக்கம் சேலை துணியில தடவிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயா இவ குளிக்கவே மாட்டா, துணிமணி ஒழுங்கா வச்சுக்க மாட்டாளோன்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். ஒருவேளை 2 வேளையும் தவிர்த்து அந்த விரலை அப்படி விளக்குல தடவிருச்சு பாத்திரம் மண்டமும் ஒழுங்கா வச்சுக்க மாட்டான்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். சரி, ஒருவேளை அதையும் செய்யாம வீட்டு செவத்துல அப்படி தடவிருச்சு வீடு சுத்தமாவே இருக்காதுன்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். சரி, அப்ப என்னதாயா பண்ணி தொலைகிறது அப்படின்னா, யாரையாவது ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறக்கூடிய அம்மா அந்த துணியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிருச்சுன்னா அந்த பொண்ணு இப்ப முடிவு, அந்த புள்ள வேலையே பார்க்காத அடுத்தவங்களுக்கு வேலை சொல்ற ஆளாத்தான் இருக்கும் போல இருக்கு, ஆத்தாடி இது சுத்தப்படாது. அப்ப என்ன செய்யணுமா? வரும்போதே கையில துணியோட வந்து தொடச்ச கையை அந்த துணியில தொடச்சிட்டு விளக்கு பத்த வச்சா இந்த பொண்ணு தான் குடும்ப குத்து விளக்கு நம்ம வீட்டுக்கு எடுப்போம்னு எடுத்த காலம் ஒரு காலத்துல இருந்திருக்கு. ஆனா இப்பவும் ஒரு சில இடங்கள்ல இருக்கு. எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது இல்ல. நல்லாரும் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொன்னாங்கல்ல. நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியில் பிறந்தவருடைய வாய்ச்சொல். மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும், நல்ல குடும்பத்து பிள்ளைங்கிறத நடை உடை பாவனை காட்டிவிடும். தெரியுதா இல்லையா? பொண்ணு உடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க என்ன சொல்லணும்? எப்படி கூப்பிடுறோம்? வாங்க சம்மந்தி.
நீங்க சில ஊர் சாப்பாட்டை பார்த்தாலே அங்க உள்ள பழக்க வழக்கம் என்னன்னு தெரியும். நல்லா இருக்கு. ஊர் சாப்பாடு மொத்தமா சொல்லும், வீட்டு சாப்பாடு அவங்க லட்சணத்தை சொல்லிடும். தெரியுமா இல்லையா? சாப்பிடும் போதே தெரிஞ்சுக்கலாம் சில பேர் இலையில எப்படி சாப்பிட்றான்னு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? உண்ணுகிற உணவு உன்னுடைய தன்மையை தீர்மானிக்குது. நான் கேட்கறேன், சொல்லுங்க. 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை கட்டிக்கிட்டு வந்து உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? உட்கார மாட்டோம்ல. ஏன் உட்கார மாட்டியா? அழுக்கு படும். உங்களை உட்கார வேண்டாம்னு கிராமத்துல யாரும் சொல்லல, உங்க மனசுமே உட்கார வேண்டாம்னு சொல்லல. ஆனா எது உட்கார வேண்டாம்னு சொல்லுது? கிழிஞ்சு போற துணின்னு சொல்லுது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கிழிகிற துணி உங்களை உட்கார விடலைன்னா உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது துணியா நீங்களா? யோசிக்கணுமா வேண்டாமா? இங்க தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்குறோம். நடக்கும் போறது கல்லுல இடிச்சுக்கிட்டோம்னா என்னடா காலில் ரத்தம், கல்லு இடிச்சு பிடிச்சுருவேன். கல்ல இடிச்சிச்சு நீ தானே இடிச்சுக்கிட்ட, முள்ளு குத்தி பிடிச்சுருவேன் முள்ளுல காலை வச்சு விட்டு. அதை விட பெரிய கொடுமை, காது கேட்காதவங்க காது கேட்கிற கருவி வைக்கிறோம். என்னையா காதுலன்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? செவிட்டு மிஷின். மிஷினு செவிடா அவன் செவிடா. அப்ப எப்படி கற்பித்து கொடுத்துருக்குறோம்? நீங்க நல்லா கவனிங்க. ரவீந்திரநாத் தாகூர் நம்ம நாட்டு தேசிய கீதத்தை எழுதியவர். ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவில் 5 வயது குழந்தைகள்ல இருந்து 10 வயசு குழந்தை வரைக்கும் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். மாணவர்களே, என் சட்டப்பையில் ஒரு பேனா இருக்கு, நான் 5 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னு கேட்டாரு. என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய் வித்தா லாபம் எவ்வளவு? 5 ரூபா. தயக்கம் இல்லாம சொல்லுங்க. என்ன 5 ரூபா லாபம்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம அப்படித்தான் படிச்சா, நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த ரஷ்யாவில் உள்ள மாணவர்கள் நம்ம இந்திய ஜனநாயக மனவிதியை எழுதின அவரு ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து அந்த பிள்ளைய சொன்னாங்களாம், ஐயா பெரியவரே, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா எங்க நாட்டில் உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்றதான். அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லு குடிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. என்ன அர்த்தம் சொல்லுங்க? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தா 6 மாதம் சிறை தண்டனை. என்ன அர்த்தம்? ஒரு பொருளுக்கு 30% தான் லாபம் வைக்கணும், 100% வைக்கப்படாது. அதைத்தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 7 ரூபாய்க்கு வித்தா அது சரி, நீ 10 ரூபாய்க்கு வித்தா அது தவறு. நம்ம நாட்டில் 5 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 55 ரூபாய்க்கு விற்க நினைக்கிறேன். விளங்குமா? யாரை சுரண்டி கொழுக்கிறது? எல்லார் கையிலையும் அலைபேசி இருக்குல்ல, செல்போனு. மாசம் மாசம் காசு போடுறீங்களா? 200 போடுறிய, 300 போடுறிய, 100 போடுறிய, ஒரு மாசத்துக்கு போடுறிய. ஒரு மாசம்னா எத்தனை நாள்? 30 நாள் கொடுக்குறானா? 28 நாள்ல முடிச்சிடுறேன். எந்த உலகத்துல இருக்கு 28 நாள்? ஒரு மாசம் வரும், பிப்ரவரி மட்டும். அவன் ஒரு மாசத்தை 28 நாள் ஆக்கி நம்மளை பூரா சுரண்டுறானு. 2 நாள் எங்கன்னு யாராவது கேட்டியலா? சரி, 3 மாதத்துக்கு பணம் போடுறீங்களே, 3 மாதத்துக்கு போடுற பணத்துக்கு எத்தனை நாள் கொடுக்குறேன்? 3 மாசம்னா எத்தனை நாள்? 90 நாள். ஆனா அவன் 84 நாள்ல முடிச்சிடுறான். 6 நாள் எங்கன்னு யாரும் கேட்கல. அப்படி 6 நாள் இங்க 2 நாள் மொத்தமா சேர்த்து அவன் என்ன பண்றான்? 12 மாசம் ஒரு வருஷமா இருந்தது 13 மாசம் 14 மாசம் சேர்த்து வசூல் பண்றானே. யாரை சுரண்டி யாரு வாழ்றது? அப்ப ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் எங்கே இருக்கு? ஏன் இந்த கெடுதல்? இது ஏன் ஒழுங்கா கற்பிக்கப்படல? ஏன் கற்பிக்கப்படாம நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்றமே வாழ்க்கையா என்று சிந்தி. நாளைய தலைமுறை எப்படி பண்பட்டவர்களாக இருப்பார்கள்? எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுது? நம்மகிட்ட இருக்க கல்வி. வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டுட்டு போற போது விட்டுட்டு போக மனம் இல்லாம போயிருக்கிறான். எதுக்குடா அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தோம்னு. இருந்தாலும் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் முடிவு பண்ணானா, விட்டுட்டு வந்துட்டான், ஊரை விட்டு நாட்டை விட்டு நம்ம வந்துட்டான். ஆனா அவங்கள நம்ம போடுற திட்டம் தாண்டா ஆளணும்னு முடிவு பண்ண மெக்காலே என்ற ஒரு மனிதன், மெக்காலே என்ற ஒரு வெள்ளைக்காரன் போட்ட கல்வி முறைதான் இன்னைக்கு வரைக்கும் மெக்காலே கல்வி திட்டம் நம்மகிட்ட இருக்கு. இல்லைன்னு மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா சொல்லுங்க? 5ல் 9 போகுமா? போகாதுல்ல. 5ல் 9 போகாது. சரி, என்ன சொன்னாங்க வாத்தியாருங்க? ஒரு எண்ணு கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாங்க. கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா? அம்புடு பயிலும் கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிட்டா நாடு கடன்ல இருக்கு. இந்தியா 190 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு, எதுக்குன்னு தெரியல. தமிழ்நாடு 10,000 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு, எதுக்குன்னு தெரியல. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். என்ன செய்ய?